இந்தியன் பிரீமியர் லீக் 2026 மார்ச் 28 தொடங்கி மே 31 வரைக்கும் நடக்கக்கூடும் அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் வந்த வண்ணம் இருக்கு. அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் இன்னும் வரல. ஏன்னா பிசிசிஐ 4 ஸ்டேட்ல நடக்கிற சட்டமன்ற தேர்தலோட டேட்ஸ் வந்த பிற்பாடு அஃபிஷியலா டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண காத்திருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு, கேரளா, அசாம் மற்றும் வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுனால டேட்ஸ் அறிவிப்பதில் கொஞ்சம் டிலே இருக்கு. பட் ESPN கிரிக்இன்ஃபோ, கிரிக்பஸ் போன்ற வெப்சைட்ஸ் 2 நாள் டிலே செய்து ஆரம்பிக்க கூடும் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி மார்ச் 26லேருந்து மே 31 இதுதான் IPL 2026க்கான விண்டோ அப்படின்னு பிசிசிஐ ஆல்ரெடி பிரான்சைசஸ்க்கு இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை அடுத்து டேட்ஸ் எப்போ அப்படிங்கிற ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை தான் ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷனாக இருந்திருக்கு. இதை அடுத்து முக்கியமான டிசிஷன்ஸ் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பார்க்கக்கூடும். எது முக்கியமான டிசிஷன்? ஃபார் ஸ்டார்டர்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அவங்களோட மேட்சஸ் எங்கே ஆட போகிறாங்க? சின்னசுவாமி ஸ்டேடியமில் நடந்த அந்த துயரமான சம்பவத்துக்கு பிற்பாடு கிளியரன்ஸஸ்க்கு காத்திருக்காங்க. RCB, கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷனோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. KCA இன்டர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்து கிளியரன்ஸ் வாங்க காத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. பட் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, RCB பை வர்ச்சு ஆஃப் பீயிங் டைட்டில் ஹோல்டர்ஸ், பை வர்ச்சு ஆஃப் பீயிங் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், அவங்க தான் முதல் மேட்சோட ஹோஸ்டாக இருப்பாங்க, முதல் மேட்ச் ஆடுவாங்க. ஸோ எந்த வென்யூவில் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விவாத பொருளாக, ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. ஏன்னா ஒருவேளை அவங்க சின்னசுவாமி ஸ்டேடியம் பெங்களூருவில் விளையாடலைன்னா அவங்க 3 வென்யூஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. நவி மும்பை, ராய்ப்பூர் மாதிரி வென்யூஸ் இன்ஃபேக்ட் அவங்க ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் பூனே கூட ஒரு வென்யூவாக பேசப்படுது. அதே மாதிரி முந்தைய சீசன்ஸ் போல ராஜஸ்தான் ராயல்ஸுமே அவங்களோட ஒரு சில மேட்சஸ் கவுஹாட்டியில் ஆட போகிறாங்க. செகண்ட் வென்யூவாக அவங்களுக்கு திகழ போகுது. அண்ட் திஸ் அக்வயர்ஸ் கிரேட்டர் சிக்னிஃபிகன்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூலி அப்பாயிண்டட் கேப்டன், அவங்க டீமோட ஒரு லாங் ஸ்டாண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ரியான் பராக், அவரோட ஹோம் ஸ்டேட் அசாம் அண்ட் கவுஹாட்டியில் அவர் ஆடும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ராவாக இருக்கும். ஐபிஎல் ஆல்ரெடி ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் மற்ற சில லாஜிஸ்டிக்கல் விஷயங்களெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுனால சென்னையில் ஒரு சில நாட்கள் மேட்சஸ் நடக்காமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி அசாம்லேயும் அஃப்கோர்ஸ் எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுனால கவுஹாட்டியில் அப்போ மேட்சஸ் வைக்க முடியாது. வெஸ்ட் பெங்காலில் நடக்கிறதுனால ஈடன் கார்டன்ஸில் இன்னைக்கு மேட்சஸ் வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சில லாஜிஸ்டிக்கல் விஷயங்கள் அவங்க நிர்ணயம் செஞ்ச பிற்பாடு அதுக்குள்ள எலெக்ஷன் டேட்ஸ் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் காத்திருக்காங்க. ஸோ வாட்ச் தி ஸ்பேஸ் ஃபார் மோர். இந்த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சில விஷயங்கள் அமையலாம். ஸோ தொடர்ந்து பாருங்க கெட் திஸ் கிரியேட்டிவ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ்.